எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பா ரவை கோதுமை வைத்து பருப்பு பாயாசம் செய்வது எப்படி அப்படின்றத பற்றின பதிவு. இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, சம்பா ரவை கோதுமையை வறுத்தி எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காயிலேருந்து அடர்த்தியான தேங்காய் பாலும் தண்ணி தேங்காய் பாலும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பாயாசத்துக்கு வேக விடுற பக்குவம் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் 1 கப்பு ரவை எடுத்தீங்கன்னா 10 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். 1க்கு 10ன்ற அளவில் எடுத்துக்கணும். அந்த அளவில் தேங்காய் பாலை ஊற்றி இந்த களைஞ்சி வச்ச பாசிப்பருப்பு, வறுத்த ரவை சம்பா ரவை கோதுமையையும் போட்டு நல்லா வேக விடணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் குக்கரை திறந்து அந்த வெந்ததை நல்லா குழச்சிட்டு தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் வடச்சட்டியில் நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மெல்லிசா நறுக்கிய தேங்காய், முந்திரி, திராட்சையெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த பாயாசத்தை நுரைச்சி வர வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கி நம்ம வறுத்த எல்லா இதையும் போட்டு கிண்டி பரிமாற வேண்டியதுதான். இதனுடைய முழு பதிவும் ஏஎம்கே ப்ளூமிங்கில் யூடியூப் சேனலில் இருக்குது. அதனை பார்த்து செய்து சுவைத்து மகிழுங்கள்.